Hello friends, in this video we will look at an essay, how to write an essay. You may know different concepts, how to link that. We will know how to link concepts in history, economics, geography and everything that you have read as a syllabus into an essay. This will be an UPSC previous year question. This I discussed in this Acumen batch that I do. Where this is an answer writing batch. This is an comprehensive coverage of mains, GS4, 3, 2, 1 and complete coverage, especially of GS4 concentration is predominantly in that Acumen batch that I do. In this, I discussed an essay. So I'm going to post that essay. You can watch that essay and I have posted the written version. That is the version that I am going to teach now in this video. I have posted that written essay, handwritten essay in Minds of Aspirants group also. You can go through that essay. If you have any doubts, you can put your doubts here. I will make more such videos on this. So without any delay, let us go into the video. Okay. This is a topic. All ideas having large consequences are always simple. I'm going to have a framework now. I'm going to use historical framework. சரியா? அது என்னன்னு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இன்னொரு ஃப்ரேம்வொர்க் இருக்கு, அது நான் பிரேக் அப்புறம் சொல்றேன். இந்த ரெண்டு ஃப்ரேம்வொர்க் போதும். இந்த ரெண்டு ஃப்ரேம்வொர்க் வச்சு யூ ரைட் த எஸ்ஏ which this is going to come this time. It will get scores. ஏன்னா இப்போதைக்கு டைம் இல்ல. ஈஸி திங்ஸ் நான் லேட்டர் ஆன் சொல்றேன். இப்போ இது டஃப், அதை தான் நான் சொல்றேன். நான் எடுத்தது ஈஸியா எடுத்துக்கணும். எடுத்த உடனே இங்க பாருங்க, எடுத்த உடனே தலை குப்புற உள்ற மாதிரி எடுக்க கூடாது. இங்க பாருங்க, இப்போ can I இத பாருங்களேன். All ideas having large consequences. The example that he gives is ஹிரோஷிமால பாம் போட்டாங்க. அந்த பாம் வந்து ஒரு சிம்பிள் ஐடியா ஆஃப் பாம் போடணும். ஆனா அது எவ்வளவு பெரிய கான்சிக்வன்ஸ். நான் இன்னொன்னு சிம்பிளா சொல்றேங்க. ஒரு சிம்பிள் ஐடியா ஆஃப் ரீடிங் நியூஸ் பேப்பர் வில் ஹேவ் ஹியூஜ் கான்சிக்வன்சஸ் இன் யுவர் லைஃப். இல்லையா? இந்த அளவுக்கு புரிஞ்சிடணும். அதை உண்மைதானே? ஒரு சிம்பிள் ஐடியா, நான் இனிமே பேப்பர் படிக்க போறேன், நான் இனிமே காலையில 5 மணிக்கு எந்திரிக்க போறேன், அது முடியாது. பட் ஆனா ஒரு சிம்பிள் ஐடியா தான். 5 மணிக்கு எந்திரிச்சா அதுக்கு நல்லது அப்படி சும்மா ஒரு இதை சொல்றேன். இல்ல நான் வெயிட் குறைக்க போறேன், இல்ல ஐ எம் நாட் கோயிங் டு ஈட் ஜங்க். A simple decision that I make will have huge consequences. What I am going to use is world history and whatever subject that we have, all the subject. அதை வந்து நான் எப்படி ஃப்ரேம் பண்றேன்னு மட்டும் பாருங்க. இந்த சென்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து இங்க பாருங்களேன், when you have this, the second step is actually brainstorm பண்ணணும். சரியா? brainstorm எப்படி பண்ணிக்கோங்கன்னா, இங்க பாருங்களேன், each point, each keyword, all ideas, large consequences, always simple. தமிழ்ல மாத்துங்க. இங்க பாருங்க, இப்போ என்னன்னா இங்க வந்து ஐடியாஸ், இது சிம்பிள். வாட் ஆர் த கான்சிக்வன்சஸ்? ஃபர்ஸ்ட் யூ ரைட் திஸ். நான் சொல்றது புரியுதா? பிஃபோர் ஸ்டார்டிங் திஸ் எஸ்ஸே யூ ஹேவ் டு டூ திஸ். நான் சொல்றது புரியுதா? நான் இன்னொரு நான் அதை தான் சொல்றேன். ஆல் திஸ் இஸ் நோ, இது பிலாசபி கிடையாது. நீங்க என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கிறீங்களோ அதுதான் இந்த இது. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். டார்வின்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன், இப்போ ஆந்த்ரோபாலஜில இருந்து சொல்றேன். டார்வின்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன் இஸ் a சிம்பிள் ஐடியா தானே? அது எவல்யூஷன் ஆகும் அதானே? அது சிம்பிள் ஐடியா. டிட் இட் நாட் கிவ் ஹியூஜ் கான்சிக்வன்சஸ்? சோசியாலஜில இருந்து சொல்றேன். மார்க்ஸோட கம்யூனிசம்ன்ற ஒரு சிம்பிள் ஐடியா தான். ஆனா அது எவ்வளவு பெரிய கான்சிக்வன்ஸ் கொடுத்துச்சு? வேர்ல்ட் ஹிஸ்டரி வேற ஏதாவது சொல்லுங்க. பிளாட்டோட ஐடியா ஆஃப் இது வந்து பிளாட்டோ ஆஃப் ஐடியா ஆஃப், அதான் தியரி ஆஃப் ஐடியாஸ் தான் அதுவே. இட்ஸ் a சிம்பிள் திங். ஆனா இட் கேவ் ரைஸ் டு so many consequences in the world. நீங்க எந்த சப்ஜெக்ட் படிக்கிறீங்களோ, இல்ல இன்னொரு கிரீன் ரெவல்யூஷன் இஸ் a சிம்பிள் ஐடியா.
ஆஃப் ஹை yielding வெரைட்டிஸ். கரெக்டா? ஆனா இட் கேவ் ரைஸ் டு ஹவு மச் ஆஃப் இது? கேன் ஐ அப்போனா இப்படி லிஸ்ட் பண்ணலாமா? பிரெயின் ஸ்டார்மிங்ல திஸ் இஸ் வாட் இஸ் எசென்ஷியல். எஸ்ஏவை யூ ஷுட் நாட் ரைட். நீங்க நேரா எழுதுனீங்கன்னா போயிடுச்சு, அவுட் ஆயிடும். அது சான்ஸே. இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 2 பேஜுக்கு அப்புறம் அப்படியே பெட்ரோல் இருக்காது. ஓகேவா? என்ன எழுதுறதுன்னு யூ வில் நாட் பி. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு டூ திஸ். இங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. whenever you write அந்த எஸ்ஏவை அகைன் அண்ட் அகைன் பாருங்க. அதாவது you have to tell me Darwin's idea was simple and its consequences. மார்க்ஸோட ஐடியா was simple and its consequences. நீங்க எனக்கு ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பீங்க. எஸ்ஏ இதுதான். நான் சொல்றது புரியுதா? this has to be done with a framework. இப்போ நான் டார்வின் எழுதுறேன், கார்ல் மார்க்ஸ் எழுதுறேன், ஐன்ஸ்டீன் எழுதுறேன், மாத்தி எழுதுறேன்னு வச்சுப்போம். இதுல லிங்கே இருக்காது. புரியுதா? ஐன்ஸ்டீன்ஸ் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி சிம்பிள் தானே இல்லையா? தியரி அது ரொம்ப கஷ்டம் தான். பட் ஆனா தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி வந்து டைம் இஸ் டிஃபரெண்ட் ஃபார் ஈச் ஆஃப் அஸ். ஆனா யூ திங்க் அபவுட் ஹவு மச் கான்சிக்வன்சஸ் இட் ஹஸ் மேட். ஜிபிஎஸ் சிஸ்டம் இருக்குல்ல, அது பேஸ் பண்ணி தான். நான் சொல்றது புரியுதா? நான் திருப்பியும் சொல்றேன் பாருங்களேன். யூ ஹாவ் டு ரீட் லைக் எனிதிங் ஃபார் திஸ் ப்ராசஸ். ஆனா புக்கு படிக்கிறதுக்கு இப்ப டைம் இல்ல. நான் லாஸ்டா புக்கு படிக்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லி நான் முடிச்சிடுறேன். பட் ஆனா வாட் ஃபைனலி நான் சொல்லிடு. பட் ஆனா யூ ரீட் நியூஸ் பேப்பர், இட் இஸ் ஈக்குவலன்ட் டு யூ ரீடிங் 5 books இன் 1 day. பேப்பர் படிச்சீங்கன்னா இன்னைக்கு சசி தரூர் புக்கு படிச்சீங்க, கீழே வந்து விமன் ரிலேட்டட் இஷ்யூ பேசியிருக்காங்க, ரைட்ல வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் பேசியிருக்காங்க. யூ ஹேவ் சோ மெனி இஷ்யூஸ். இது எல்லாமே நியூஸ் பேப்பர் தான். அதுக்கப்புறம் சோசியாலஜி இஷ்யூ, இங்க டவுரி டெத் பத்தி பேசியிருக்காங்க. யூ ஹேவ் சோ மெனி திங்ஸ். இல்ல, யுவர் பிரெயின் வில் ஆட்டோமேட்டிக்லி ஸ்டார்ட் கேப்சரிங் ஆல் தீஸ் திங்ஸ். யூ வில் ஸ்டார்ட் ஆர்டிகுலேட்டிங் திங்ஸ். நீங்க வந்து ரேண்டமா பேச மாட்டீங்க. நான் சொல்றது புரியுதா? இந்த நோட்ஸ் படிக்கிறதுல பெரிய பிரச்சனையே தான். 10 பாயிண்ட் படிச்சுட்டு இப்போ ஐஏஎஸ் ஆயிட்டு நம்ம பல் தான் போடும். இந்த சென்ஸ் வந்து அது நிஜமாவே நான் சொல்றேன், அது நான் உணர்ந்து சொல்றேன். எஜுகேஷன் இஸ் சம்திங் தட் யூ டேக் அவே. இது அந்த கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு அது பல்வீர் சிங் வச்சு கூட எழுதலாம். இந்த கொஸ்டின் என்னது பாத்தீங்களா? இது எங்க இருக்கு? நீங்க இதை வந்து பல்வீர் சிங் வச்சு எழுதலாம்ல, எழுதுங்க, தப்பே கிடையாது. அதெல்லாம் போட்டு எழுதணும், அந்த பேரெல்லாம் வரணும். இல்ல பூஜா கேத்கர் எழுதலாம்ல. இந்த சென்ஸ் தட் வாட் ஐ எம் சேயிங் இஸ் தட் எஜுகேஷன் இஸ் வாட் ரிமைன்ஸ் ஆஃப்டர். இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் நீங்க எழுதலாம். இப்போ ஸ்ட்ரக்சர் தான் நான் சொல்ல போறேன். ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க. இப்போ நான் இதுக்கு வந்து லைக் திஸ் ஐ ஹேவ் பில்ட். இங்க பாருங்க, ஐ ஹேவ் மேட் திஸ். உட்காந்து செஞ்சாதான் வரும். இஃப் ஐ ரைட் த எஸ்ஏனா ஐ வில் மேபி என்னோட ஃபர்ஸ்ட் சும்மா எழுதின எஸ்ஏ எடுத்துட்டு வரேன், இட் வில் நாட் ஒர்க். இது ஐ ஹேவ் டன் இட், தெரியுதா? இது உட்காந்து அதுக்கப்புறம் ஐ ஹேவ் மேட் அ திமேட்டிக் ஸ்கெட்ச். இங்க பாருங்க, புரியுதா? எப்படி லிங்க் ஆகணும். இந்த ஸ்கெட்ச் பண்ண அப்புறம் தான் ஐ ரோட் அன் எஸ்ஏ. கனெக்ட் ஆகலன்னு வச்சுப்போம் ஒரு பேசேஜ், இட் லை. அதான் சொல்றேன், ஒரு படம் தக் லைஃப் இருக்கு, அது ஏன் நல்லா இல்லைன்னு நீங்க சொல்லுங்க. ஏன்னா அது எந்த சீனுக்கும் யார் என்ன பண்றானே தெரியாது. கரெக்டா? ஆனா ஒரு நல்ல அந்த இந்த ஃபேமிலி, டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் வந்துச்சு. ஒரு சிம்பிள் பையன் தான், ஒரு சின்ன பையன் தான், 23, ஹி இஸ் ஹார்ட்லி. ஆனா ஹவு டிட் இட் மேட்டர் டு யூ? நீங்க நல்லா பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ஃபிரட், இப்ப இந்த மாதிரி எக்ஸாம்பிள் இருக்கா? ஆல்ஃபிரட், காந்திஜியோட சத்தியாகிரகா இருக்கா? இப்போ நான் திருப்பியும் சொல்லிடுறேன். இஃப் யூ சி, இது வந்து இவர் சொன்னார், அவர் பேர் என்ன, இந்த எதுங்க, பட்டர்ஃப்ளை. இல்ல நம்ம சங்கர், இந்த ரேஞ்சுக்கு வரும். சங்கர் சொன்னார். சங்கர் என்ன சொன்னார்? சங்கர் தெரியும், இவரு டைரக்டர் சங்கர். அவர் ஹீ செட் தட் ஏன் இந்தியன் 2 இப்படி எடுத்தீங்க அப்படின்னா, ஹீ சேயிங் தட் எல்லாரும் வந்து டிக்டாக் பார்த்து 30 செகண்ட் அட்டென்ஷன் ஸ்பேன் வந்துருச்சு, யாருமே படம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு. ஆனா டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாரும் பார்த்தாங்கல்ல. ஏன் பார்த்தாங்க? எதுங்க? அதுல கதை இருக்கு, அதுல ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். எஸ்ஏன்றது ஃப்ரேம் ஒர்க். நீங்க வாட் யூ ஆர் ரைட்டிங், ஐ ஹாவ் நோ ஐடியா. நீங்க என்ன வேணா எழுதிக்கோங்க. ஆனா அதுல ஃபர்ஸ்ட் திங் தட் ஐ வில் நோட்டிஸ் இஸ் ஏன் மைண்டு அந்த ஃப்ரேம் ஒர்க்கு. நீங்க ஆரம்பிச்ச ஃப்ரேம் ஒர்க் கடைசியா முடிச்சீங்களா? நான் சொல்றது புரியுதா? எண்டு அந்த கடைசியா முடிக்கும் போது
பாயிண்ட்ஸ் மேபி வெரி சிம்பிள் பாயிண்ட்ஸ் எழுதலாம். இப்போ ஐ டோன்ட் ஹேவ் டு நோ பிளாட்டோ, இதெல்லாம் எதுக்கு நான் எழுதணும்? ஐ கேன் ரைட் மை ஓன் வியூஸ். ஆனா இட் ஹேஸ் டு ஹேவ் அ ஃப்ரேம் ஒர்க். சரியா? இப்போ நான் இந்த ஃபாஸ்டா இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து ஹிஸ்டாரிக்கல் டைம் லைன்ல நான் சொல்றேன் பாருங்க. சி அண்ட் இதுக்கு புரிஞ்சுக்கோங்க, எஸ்ஏல these two parts are very very significant. எஸ்ஏல உங்க what is your introduction actually means a lot. சரியா? I'm going to use historical. இந்த introductionல இருக்குல்ல, the simpler introduction வந்து explaining what it is. இப்போ explaining what are ideas and what, நான் அதை வந்து I'm going to take it after the break. நான் வந்து டஃப் ஆனது தான் போறேன். You can start the essay with some incident. சரியா? இதுல வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் கொடுப்போம் தெரியுமா? வாட் இஸ் அன் எத்திக்ஸ், வாட் இஸ் அன் குட் கவர்னன்ஸ். யூ கேன் ஸ்டார்ட் லைக் தட். தட்ஸ் அன் ஈஸி ரூட். சி, நீங்க இதை பண்ணுங்கன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க இதை தான் பண்ணணும். நான் அதை சொல்லி கொடுக்குறேன். ஆனா இவங்களுக்கு இப்போ நான் மெயின்ஸ்ல எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்காக ஐ எம் கோயிங் டு டேக் இன்சிடென்ட் வச்சு ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் அன் எஸ்ஸே. நீங்க பாருங்க, ஹிஸ்டாரிக்கல் ஐ எம் கோயிங் டு டேக் அண்ட் ஐ எம் கோயிங் டு யூஸ் சப்ஜெக்ட் தான். இப்போ நீங்க பாருங்க, இப்போ ஆல் ஐடியாஸ் ஹேவிங் லார்ஜ் கான்சிக்வன்சஸ் ஆர் ஆல்வேஸ் சிம்பிள். டு யூ நோ அ பர்சன் கால்ட் அஸ்? நான் ஐ எம் கோயிங் டு டேக் சோஷியாலஜி தான். ஓகேவா? சோஷியாலஜி, வேர்ல்ட் ஹிஸ்டரி. வேர்ல்ட் ஹிஸ்டரி என்னால நடத்த முடியாது. ஸோ அதனால ஐ எம் கோயிங் டு டேக் இது வேர்ல்ட் ஹிஸ்டரி தான். வேர்ல்ட் ஹிஸ்டரியில நம்ம போர்ஷன்ல இருக்கு. சரியா? மார்ட்டின் லூதர்னு ஒரு பர்சன் இருந்தாரு. ஹி ஆக்சுவலி ப்ரொடெஸ்டட் சர்ச்சுக்கு அகெயின்ஸ்டா. அது என்ன ப்ரொடெஸ்ட் தெரியுமா? இட் வாஸ் an indulgence சொல்லுவாங்க. இன்டெலிஜென்சஸ்னா பாருங்க, நான் என்ன பண்ண போறேன்? ஐ எம் கோயிங் டு யூஸ் an incident ஃபார் இன்ட்ரோ. ஹிஸ்டாரிக்கல் ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். என்னோட ஆன்சர்ல ஹிஸ்டரி டைம் லைன் வரும். நீங்க அதை பாருங்க, செக் பண்ணீங்க, அப்போ உங்களுக்கு புரியும் வாட் ஐ எம் சேயிங். இன்டெலிஜென்சஸ்னா என்ன அப்படின்னு தெரியுமா? சும்மா இது வேர்ல்ட் ஹிஸ்டரி தான். இது வேர்ல்ட் ஹிஸ்டரியில இருக்கு. சரியா? நீங்க போய் இதை படிக்கணும். வேர்ல்ட் ஹிஸ்டரியில ஏதாவது என்சிஆர்டில இது இருக்கு. மார்ட்டின் லூதர் இன்டெலிஜென்சஸ்னா என்னன்னா, சர்ச் இருக்காங்கல்ல, சர்ச் பிகேம் வெரி ஸ்ட்ராங். அந்த சர்ச் என்ன பண்ணாங்க? ஃப்ரீ பாஸ் விற்க ஆரம்பிச்சாங்க. அதாவது இப்போ கார்பன் ட்ரேடிங் பண்றாங்க தெரியுமா? கார்பன் ட்ரேடிங்னா என்ன தெரியுமா? கார்பன் ட்ரேடிங்னா சும்மா நேத்து நேத்து இதுங்க கார்பன் பாயிண்ட்ஸ். அது என்ன பண்றாங்க? அதாவது இஃப் சம் இண்டஸ்ட்ரி இஸ் பொல்யூட்டிங் and is not able to cut its carbon, it can buy carbon credits from some other industry which has, so I'll pay. கரெக்டா? இப்போ இந்த இன்டெலிஜென்சஸ்னா என்னன்னா, I'll make some sin. நான் இவனே கொலை பண்ணிட்டேன்னு வச்சுப்போம். நான் இந்த இன்டெலிஜென்சஸ் வாங்கிட்டேன்னா கடவுள் என்ன மன்னிச்சிருவாரு. நான் போய் சொல்ல, இது உண்மை. இப்போ பாவ மன்னிப்பு இருக்குல்ல, பாவ மன்னிப்பு அது யூ கோ அண்ட் டெல் a father. பட் ஆனா இது எப்படின்னா, நீங்க பே பண்ணி வாங்கணும். இதுல என்ன ஆச்சுன்னா, மார்ட்டின் லூதர் வந்து இதை பாக்குறாரு. he is also a pastor. pastorனா இட்ஸ் a father தான். பட் ஆனா he comes up with this conclusion that this is not correct. இது தப்பு. இது தப்புன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாரு? ஒரு சர்ச் வாசல்ல ஒரு 90 கேள்வின்னு சொல்லுவாங்க, அது 90 தீசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அது தேவையில்லை. ஆனா he என்ன சொல்றாருன்னா, faith தான் இம்பார்ட்டன்ட், நாட் மணி. கரெக்டா? மார்ட்டின் லூதர்னு சொல்றவரு. கிறிஸ்டியானிட்டி இது வேர்ல்ட் ஹிஸ்டரி. சோஷியாலஜி இருக்கு, இது இல்லையா? இது இல்லையா? ரிஃபர்மேஷன் ஒன்னு இருக்கா? ரினைசன்ஸ், ரிஃபர்மேஷன், அது எப்படி வரும்? புரொட்டஸ்டன்ட் எத்திக்னு இருக்கா? புரொட்டஸ்டன்ட் எத்திக்ன்றது என்னது? பிரின்சிபல்ஸ் ஆஃப் புரொட்டஸ்டன்ட் எத்திக் இருக்குல்லங்க. இல்ல, நான் சும்மா எனக்கு ஐயோ, நான் உங்க சப்ஜெக்ட் நினைச்சுல எடுத்துட்டு இருக்கேன். புரொட்டஸ்டன்ட் எத்திக்னு ஒன்னு இருக்குங்க. கிறிஸ்டியானிட்டியில 2 இருக்கா?
உங்களுக்கு தெரியுமா? ரோமன் கேத்தலிக்ஸ்னு சொல்லுவாங்க. நான் அதை நினைச்சு இல்லைங்க எடுத்துட்டு இருக்கேன். நான் நினைச்சேன் ப்ரொட்டஸ்டன்ட் எத்திக் நான சப்ஜெக்ட் இருக்கா? இட் கேவ்ஸ் ரைஸ் டு கேபிட்டலிசம்னு இருக்கா? அது என்னது? மார்டின் லூத்தர்னு ஒருத்தருங்க. ஐயோ, நான் நினைச்சேன் இது சோசியாலஜின்னு நினைச்சு நான் பாட்டுல எடுத்துட்டு இருக்கேன். சரி, பட் ஆனா மார்டின் இப்ப கிறிஸ்டியானிட்டியில ரெண்டு இருக்குங்க. ஓகேவா? இஃப் யூ சி கேத்தலிக் சர்ச்னு இருக்கும், ப்ரொட்டஸ்டன்ட் சர்ச்னு இருக்கும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நிறைய செக்ட் இருக்கும். இட்ஸ் நாட் அ காஸ்ட் டிவிஷன். அவங்க செக்ட்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ வி ஆர் டிஃப்ரெண்ட். ஓகேவா? காஸ்ட் இஸ் டிஃப்ரெண்ட். சரியா? இப்போ என்னன்னா இந்த இன்டெலிஜென்சஸ்லாம் இப்போ இப்படி விற்க ஆரம்பிச்சதுனால ஹீ சேயிங் தட் திஸ் இஸ் ராங். ஃபெய்த் தான் இம்பார்ட்டன்ட், காட் தான் இம்பார்ட்டன்ட், சர்ச் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அந்த பாயிண்ட்ல தான் சர்ச், கேத்தலிக் சர்ச் அண்ட் இப்படி பிரியும். புரியுதா? இந்த ப்ரொட்டஸ்டன்டிசம் இந்த பாயிண்ட்ல தான் வாட் ஹி கிவ்ஸ் ரைஸ் இஸ், இங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிம்பிள் கான்செப்ட் தான். ஃபெய்த் தான் முக்கியம், மணி முக்கியம் கிடையாது. நீ கடவுளை நம்பிரு. நம்ம ஊர்ல இத வந்து பக்தி மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. கரெக்டா? பக்தி மூவ்மெண்ட் என்ன நடந்துச்சுன்னா சேம் தான், கடவுள் தான் உனக்கு இம்பார்ட்டன்ட். கரெக்டா? இப்போ என்னன்னா இந்த ப்ரொட்டஸ்டன்ட் பிரிஞ்ச உடனே சர்ச் வில் யூனோ டைவர்ஜ். அண்ட் இதுல இருந்து தான் அந்த எத்திக்ஸே வரும். அதாவது ஒர்க் தான் காடு, டைம் இஸ் காட். கரெக்டா? கேபிட்டல அக்யூமுலேட் பண்ணலாம், தப்பு கிடையாது. இன்ட்ரெஸ்ட் எல்லாம், இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்க கூடாது. ஏன்னா சர்ச் வந்து அதை தடுக்கும். இந்த பாயிண்ட்ல ஆஃப்டர் ஹி demolishes the structure is when Protestant ethic comes. Protestant ethicன்றது உங்க சிலபஸ் இல்ல. ஐயோ, எனக்கு வேற பயந்து நான் வேற. சரி, ஓகே. பட் ஆனா திஸ் இஸ் இன் த சிலபஸ். உங்களுக்கு கொஸ்டின்ல பார்த்து தான் நான் கேட்டேன். ஓகேவா? நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. இதுதாங்க பிரச்சனைன்ற. இதுதான் புக்கு லைக். ஏன் நான் சொல்றேன்னா இதை நான் புக்ல இருந்து படிச்சேன். சரியா? இதுதான் பிரச்சனைன்னு நான் சொல்றேன். பட் இதை புரிஞ்சுக்கோங்க. சரி, நம்ம இந்த கான்செப்ட் முடிச்சுட்டு அது லேட்டர் ஆன் வரலாம். நான் கடைசியா அந்த கான்செப்ட் வரேன். ஆல் ஐடியாஸ் ஹேவிங் லார்ஜ் கான்சிக்வன்சஸ் ஆர் ஆல்வேஸ் சிம்பிள். கரெக்டா? இது சிம்பிளா? கான்சிக்வன்ஸ் என்ன? எவ்வளவு பெரிய லார்ஜ் கான்சிக்வன்ஸ் பாருங்க. இப்போ இந்த சர்ச்சே உடைஞ்சிருச்சு. சரியா? ஆனா அது இல்ல கான்சிக்வன்ஸ். உங்களோட கொஸ்டின் என்ன தெரியுமா? ப்ரொட்டஸ்டன்ட் எத்திக் கேவ் ரைஸ் டு கேபிட்டலிசம். மேக்ஸ் வெபர் சொன்னது. இதுதான் கான்சிக்வன்ஸ். புரியுதா? ஆல் சிம்பிள் ஐடியாஸ் இவ்வளவு எவ்வளவு பெரிய கான்சிக்வன்ஸ் கொடுத்தது. see first வந்து there was no capitalism and all. there was what is called as a feudal system. feudal systemனா லேண்ட் இருக்கும், லேண்ட்ல you will be there, அவ்வளவுதான். பட் ஆனா the concept of capitalism எப்படி வரும்னா you infused that. இதை யார் பண்ணானா இதை தான் வந்து ரெஃபர்மேஷன் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதுதான் மூவ்மெண்ட் வந்து கேள்வி கேட்கறதுன்னு ரினைசன்ஸா மாறும். புரியுதா? நீங்க ஏன் இவங்க சொல்றதை கேக்குறீங்க? நீங்க போய் ஃபர்ஸ்ட் யார் என்ன இதை பத்தி சொன்னாங்களோ யூ கேன் கோ ப்ளீஸ். ஆனா இதை பார்த்துக்கோங்க, இவ்வளோ ஐ எம் யூசிங் ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட். நான் வந்து சோசியாலஜி வேர்ல்டு ஹிஸ்டரியும் சேர்த்து முடிச்சிடலாம்னு நினைச்சிட்டு நான் வந்து இந்த இந்த ஹிஸ்டரி டைம் லைன் எடுத்தேன். இந்த கொஸ்டின் முடிச்சுட்டு ஐ வில் கிவ் அனதர் டைம் லைன் விச் யூ கேன் யூஸ் யூசிங் பாலிட்டி. நான் என்ன மீன் பண்றேன்னா படிக்கிற சப்ஜெக்ட்ல இருந்தே யூ ஷுட் சூஸ் த எஸ்ஏ. நான் சொல்றது புரியுதா? இப்போ இந்த இந்த கேபிட்டலிசம் வந்துருச்சா? கேபிட்டலிசம் இஸ் a வெரி பிக் கான்செப்ட் தானே. இந்த பாயிண்ட்ல தான் யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் மீ. ஆமா, எப்படி தெரியுமாங்க? இங்க பாருங்களேன், இது இல்ல நீங்க யூ அண்டர்ஸ்டாண்ட் இட் அஸ் a ஸ்டோரி. மார்டின் லூத்தர் ஒருத்தர் இருந்தாரு, இன்டெலிஜென்சஸ் கொடுத்திருந்தாங்க சர்ச், அதுக்கு அகெயின்ஸ்டா அவர் பேசினாரு. அதனால சர்ச்சே ரெண்டா உடைஞ்சது. அந்த ரெண்டா உடைஞ்சது கான்சிக்வன்ஸ். அதுல இருந்து உருவான கான்செப்ட் தான் ஒர்க் இஸ் காட், டைம் இஸ் காட், ப்ரொடக்டிவிட்டி இஸ் காட். இன்னைக்கு ப்ரொடக்டிவா இருக்கணும்னு ஓடிட்டே இருக்கும் தெரியுமா? எங்க இருந்து உருவாச்சு தெரியுமா?
ஒரு 5 minutes ஐயோ ஐ எம் நாட் இன்னைக்கு நீங்க சொல்றது புரியுதா? ஒரு 5 நிமிஷம் வந்து சும்மா உட்கார்ந்தோம்னு வச்சுப்போம், என்ன பண்றோம் இப்போ? டிப்ரெஷன். நீங்க பாத்தீங்களா? ஐயோ அதுக்கு வந்து நான் இந்த இந்த அதனாலதான் இந்த டாப்பர்ஸ் எல்லாம் எனக்கு கோமா வரும். 8 மணிக்கு இதை படிச்சேன், 9 மணிக்கு இதை படிச்சேன், 10 மணிக்கு இப்படி படிக்கணும். யூனோ இஸ் இட் பாசிபிள்? மேபி இதுதான் எல்லா செல்ஃப் ஹெல்ப் புக்லயும் இருக்கு தெரியுமா? செல்ஃப் ஹெல்ப் புக் தெரியும்ல? செல்ஃப் ஹெல்ப் புக்ல என்ன சொல்றாங்கன்னா இதுதான் சொல்றாங்க, காலையில 5 மணிக்கு எந்திரிங்க. 5 AM புக் கிளப்னு ஒண்ணு இருக்கு, ஓகேவா? அது பெரிய புக் கிளப் வேற ரேஞ்சுக்கு பேசுவாங்க. அதுல ஒண்ணுமே இல்ல, காலைல 5 மணிக்கு எந்திரிக்கணும். கிரியேட் அண்ட் ஹேபிட், டெய்லி ஒரே விஷயத்த பண்ணுங்க, ஒரே விஷயத்த சாப்பிடுங்க. நான் சொல்றது புரியுதா? வேர் டிட் இட் கம்? இட் கேம் ஃப்ரம் திஸ் ப்ரொடெஸ்டன்ட் மூவ்மெண்ட். It came from this habit that you are more indulgent in the church. Church is controlling you. Do not let church control you. You become your master. God is your master. You become who you are by creating habits. Sunday ஆனா சர்ச்சுக்கு போங்க. எப்படி வந்துச்சு அது? இவர் சொன்னதுதான். டெய்லி ஏன் சர்ச்சுக்கு போற நீ? 6 நாள் வேலை பாரு, ஒரு நாள் சர்ச்சுக்கு வா. கரெக்ட் தானே? இன்னைக்கு சர்ச்சுக்கு சண்டே மட்டும் தானே போறாங்க. எங்க வந்துச்சுன்னா இவர் சொன்னதுதான். அது எந்த பாயிண்ட்னா அந்த பாயிண்ட் தான் ப்ரொட்டஸ்டன்ட் எத்திக். எத்திக்னா என்ன தெரியும்ல? எத்திக்ஸ். எத்திக்ஸ் இஸ் அன் ஹேபிட், கரெக்டா? அதை தான் வெபர் என்ன சொல்றாருன்னா, இந்த ப்ரொட்டஸ்டன்ட் எத்திக் தான் கேபிட்டலிசமுக்கு வழிவகுத்துச்சுது. அது எப்படின்னு நான் சொல்லிடுறேன். இது ஹேப்பன்ட் இன் யூரோப். இந்த ப்ரொட்டஸ்டன்ட் எத்திக்கை பீப்புள் வில் டேக் இன் டு தெம் அண்ட் தட்ஸ் ஹவு தே கோ டு திஸ் கான்டினென்ட் கால்ட் அஸ் இந்த ஈஸ்டர்ன் செக்டார் இருக்குல்ல, அமெரிக்கன் ரெவல்யூஷன் சிலபஸ் தானே? ஓகே, வந்தோம் அந்த பாயிண்ட் கொண்டு. சரி, ஓகே, இந்த இடம் அது இங்க இருந்தா தானங்க இங்க வரும். தலை எப்படிங்க நான் எப்படி இதை சொல்றேன்? இது இல்லாம இது வராது. அமெரிக்கன் இப்போ இந்த பாயிண்ட்ல அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் வந்துச்சா? அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் ரெவல்யூஷன் ஹவு இட் ஹேப்பன் சொல்லுங்க. இந்த சென்ஸ் வந்து பீப்புள் ஃப்ரம் யூரோப் கேம் அண்ட் செட்டில்ட் இன் திஸ் ஈஸ்ட் கோஸ்ட் and they started occupying all the land which is there. That's basically what is American colonization. But Anna, this happened why? Because of this Protestant movement. In the movementல இப்போ என்னன்னா இந்த ரெண்டு பேருக்கும் பெரிய சண்டை வந்துரும். இது வந்து ட்ரெடிஷனலிஸ்ட் வியூ, இது வந்து ப்ரொட்டஸ்டன்ட் வியூ. They wanted to have new things. ஓகேவா? They wanted to be like புரியுதா? இதெல்லாம் கான்சிக்வன்ஸ். அதாவது இந்த ஒரு சிம்பிள் ஐடியாக்கு இந்த கான்சிக்வன்ஸ், இந்த கான்சிக்வன்ஸ், கரெக்டா? அதாவது யூ நோ தட் USA இஸ் an individualistic country. இந்தியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியாலாம் கலெக்டிவிஸ்டிக் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதாவது we are more into like for everyone. ஆனா யூஎஸ்ஏல எல்லாம் பாத்தீங்கன்னா they are for themselves ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியுதா? ஆனா அதுக்கான கான்சிக்வன்சஸும் they are facing. So much of drug abuse, so many things are there. பட் ஆனா இங்க பாருங்களேன், இப்படி எழுதிட்டே இருக்கும்போது நம்ம என்ன சொல்லணும்னா, இதுல லார்ஜ் கான்சிக்வன்சஸ் தானே சொல்லியிருக்காங்க. இட் கேன் பி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ல. இதான் எஸ்ஏன்றது ஹிஸ்டாரிக்கல் டைம் லைன்ல டிஸ்கஸ் பண்ணிட்டே வரணும். இது நடந்துச்சு, இது கான்சிக்வன்ஸ், கரெக்டா? ஹிஸ்டாரிக்கல் டைம் லைன்னா இப்படிதான். அதுக்கப்புறம் இது கான்சிக்வன்ஸ். ஆனா there is a negative consequence to it. The negative consequence is nothing but வேர்ல்ட் ஹிஸ்டரியில ஸ்லேவரின்னு ஒரு கான்செப்ட் இருக்கா? இல்ல நிஜமாவே நான் பிசிஎம் தானா, எனக்கு நிஜமாவே தெரியாதுங்க. நான் பிசிஎம் படிக்கல, எனக்கு அதான் பிரச்சனை. பிசிஎம்ல நான் போயிருந்தேன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும் வேர்ல்ட் ஹிஸ்டரியில என்ன சொல்லுவாங்கன்னு. எனக்கு தெரியாது. I did not go to PCM classes, no. I studied world history. எனக்கு வேர்ல்ட் ஹிஸ்டரி சிலபஸ் இருந்தாங்க, சிலபஸ்ல படிச்சிட்டேன். அமெரிக்கன் ரெவல்யூஷன் நாங்க படிச்சிட்டேன், ஓகேவா? அது எப்படி நடந்துச்சுன்றத புரிஞ்சுக்கிட்டேன். அது இந்த இது நடந்துச்சு, இவங்க இங்க வந்தாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா
ஒரு தேங்க்ஸ் கிவிங்னு ஒரு ஃபெஸ்டிவல் நடத்துவாங்க தெரியுமா? தேங்க்ஸ் கிவிங் யூஎஸ்ஏ. அது என்ன கான்செப்ட் தெரியுமா? தேங்க்ஸ் கிவிங்னு என்னன்னா when they இந்த இடத்துல ஓல்ட் இண்டிஜினஸ், இது ஆந்த்ரோபாலஜி, ஓல்ட் இண்டிஜினஸ் பாப்புலேஷன் தான் இருந்தாங்க, ட்ரைபல் பாப்புலேஷன் தான் இருந்தாங்க. when these people came, they sat down and they gave them this concept of ஒரு 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 warmth welcome கொடுத்தாங்க. அதுதான் தேங்க்ஸ் கிவிங். என்ன பாயிண்ட்னா, அந்த தேங்க்ஸ் கிவிங்ல பாத்தீங்கன்னா டர்க்கி தான் இருக்கும், சிக்கன் சமைக்க மாட்டாங்க. அது ஏன்னா ஃபர்ஸ்ட் இவங்க வந்தவங்களுக்கு இவங்க டர்க்கி கொடுத்தாங்க. இங்க சிக்கன் நிறைய இருந்திருக்கு. உண்மை, நான் கதை சொல்லுங்க, உண்மைதாங்க. ஸோ அது வந்து டர்க்கி கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ட்ரெடிஷன் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் தேங்க்ஸ் கிவிங் பாத்தீங்கன்னா யூஎஸ் பிரசிடென்ட் வந்து அந்த தேங்க்ஸ் கிவிங் ஃபெஸ்டிவல் அப்போ டர்க்கி சமைச்சு எல்லாரும் கொடுப்பாரு. யூனோ தே, அது என்ன மீனிங்னா, இவங்க ஃபர்ஸ்ட் வந்த உடனே தே வெல்கம் தெம்ல, அந்த பாயிண்ட்டை தே ஆர் ரெப்ளிகேட்டிங் நவ். சரியா? இப்போ நான் இப்படி சொல்றேன், இங்க பாருங்களேன், ஐடியா இஸ் சிம்பிள், லார்ஜ் கான்சிக்வன்ஸ், பட் இட் ஹாஸ் அ ஸ்ட்ரேஞ்சர் ப்ராப்ளம் விச் இஸ் ஸ்லேவரி. சரியா? இந்த ஸ்லேவரி வந்து இதுதான், இது வேர்ல்ட் ஹிஸ்டரியில நீங்க புரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்களேன், when this is taking over, you would want to exploit people and take money. நான் சொல்றது புரியுதா? அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் how they did அப்படின்னா, using இங்க பாருங்களேன், slave triangle னு have you heard about something in history? slave triangle னா இருக்கும், ஓகேவா? இந்த சென்ஸ் தட், ஓகே, யூரோப் கூட போகும்னு நினைக்கிறேன். பட் மீனிங் என்னன்னா, நான் இதை சொல்ற பாருங்க, இவங்க போய் இங்க உட்காந்துட்டாங்க. வாட் தே வாண்ட் இஸ் இண்டிவிஜுவலிசம், ஆண்டர்பிரினர்ஷிப், கேபிட்டல், ப்ராஃபிட். இப்போ ப்ராஃபிட்டை ஹவு டு யூ மேக்ஸிமைஸ் அப்படின்னா, யூ ஹேவ் டு ஹேவ் லேபர் ஃபார் விச் யூ டோன்ட் பே. நான் சொல்றது புரியுதா? இத சொன்னது வந்து கார்ல் மார்க்ஸ்ல, அது சிம்பிள் ஐடியா தான். ஓகே, இதை சொன்னது கார்ல் மார்க்ஸ் தான். You are exploiting the population without giving them the proper wages. சரியா? இந்த பாயிண்ட் என்னன்னா, இப்போ இந்த slavery வந்து they took people from here to work here in order to maximize their profit. அதுவும் ஒரு கான்சிக்வன்ஸ் ஆஃப் அந்த இந்த மூவ்மெண்ட் தானே, இந்த மூவ்மெண்டோட கான்சிக்வன்ஸ் தானே அது. ஸோ அப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த கான்சிக்வன்ஸை, இப்போ பாயிண்ட் என்னன்னா, ஆஃப்டர் திஸ் இந்த கான்சிக்வன்ஸை somebody had to remove. அதனால தான், do you know a person called as, ஓகே, இந்த கான்சிக்வன்ஸை ரிமூவ் பண்றதுக்கு another simple idea. All simple ideas having large consequences are simple. First idea that I said is faith. Second idea that I am saying is that he comes up with this concept of equality. புரியுதா? இதோட கான்சிக்வன்ஸ் என்ன, பாசிட்டிவ் கான்சிக்வன்ஸ் என்ன, நெகட்டிவ் கான்சிக்வன்ஸ் என்ன? பாசிட்டிவ் கான்சிக்வன்ஸ், many people were liberated. புரியுதா? நெகட்டிவ் கான்சிக்வன்ஸ் என்ன தெரியுமா? he was shot down. அது தெரியல, அவர் லிங்கன் வந்து கொன்றுவாங்க. அது கொன்னது வந்து பிகாஸ் இந்த ஸ்லேவரிக்கு வந்து he abolished this slavery. Have you seen a movie called as Lincoln? இல்லைன்னா இன்னைக்கு போய் பாருங்க, அப்சல்யூட்லி வண்டர்ஃபுல் மூவி. இது ஒரு சூப்பர் மூவி. நிறைய விஷயம் நான் புக்ல இருந்து மட்டும் இல்ல, மூவில இருந்து கதை அடிச்சு தான் சொல்றேன். அந்த மூவில இருந்து பார்த்து தான் சொல்றேன். இந்த லிங்கன் படம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். In this you will see how he came up with this concept of liberation of people. சரியா? இப்போ என்னன்னா, I have to continue. இப்போ வந்து all simple ideas having large consequences are simple. இப்போ simple idea என்ன? ஈக்குவாலிட்டி. கான்சிக்வன்ஸ் பாருங்க. சரியா? இப்போ என்னன்னா, I have to say, ஆனா நெகட்டிவ் கான்சிக்வன்ஸ் இதுல இருக்கா? இந்த ஐடியா also gave rise to இந்த அதாவது அந்த லா என்ன சொல்லும்னா, all men are created equal. இப்ப நீங்க all men are created equalனு சொல்லிட்டீங்கன்னா, அப்போ what authority that you have to colonize me as a country?
நான் சொல்றது அதாவது ஒரு காலனிய இப்போ இந்த பாயிண்ட்லாம் என்ன தெரியுமாங்க 1860ல நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள் ஸ்டார்ட் ஆனது தெரியுமா எந்த பாயிண்ட்ல காங்கிரஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா 1885 அதாவது ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் அப்போ நான் இதை சொல்லலாமா அதாவது இது ஒரு ஸ்மால் ஐடியா தான் இப்படி ஒரு கான்சிக்வன்ஸ் இட் கேவ் ஆனா இட் ஆல்சோ கேவ் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் லிபரேஷன் ஆஃப் த கண்ட்ரீஸ் ஃப்ரம் இது ஒரு சிம்பிள் ஐடியா தான் ஆனா இது லிபரேஷன் ஆஃப் கண்ட்ரீஸ் ஃப்ரம் கலோனியல் அத்தாரிட்டி ஸோ அப்ப அந்த சிம்பிள் ஐடியாவை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டாரு அவர் பேர் தான் காந்தி அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த ஐடியாவை பிடிச்சிக்கிட்டாரு இவரோட சிம்பிள் ஐடியாவை யார் பிடிச்சிக்கிட்டா அப்படின்னா காந்தி பிடிச்சிக்கிட்டாரு அப்ப அவர் பிடிச்சிக்கிட்டு அவரு இந்தியாவை ஃப்ரீடம் பண்ணாரு எது இதுல இல்ல அது வந்து அவங்க காலனைசேஷன் இது வந்து நம்ம காலனைசேஷன் அவங்க வந்து ஹிஸ் அமெரிக்கன் ரெவல்யூஷன் வந்து காலனியும் சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு வந்து ரெண்டு பேரும் ஒண்ணுதான் தேவர் இந்த சேம் எத்தனிக் குரூப் நான் என்ன மீன் பண்றேன்னா ஐ ஹவ் டேக்கன் அ டஃப் டாபிக் இந்த டாபிக்கு ஹிஸ்டரி டைம் லைன்ல சிலபஸை வச்சு ஐ எம் எக்ஸ்பிளைனிங் ஈஸியர் டாபிக் எஜுகேஷன் தான் எழுதணும் நான் இது அவங்களுக்கு ஐ எம் கிவிங் as an எக்ஸாம்பிள் சரியா இப்போ என்னன்னா யூ see this இப்போ ஃப்ரீடம் வந்து வந்துருச்சா ஃப்ரீடம் வந்து வந்ததுக்கு அப்புறம் அதான் அதனாலதான் ஹிஸ்டரி டைம் லைன் தானே சொன்னேன் அதுதாங்க இப்ப டைவர்சிட்டி வேணும்னா அது வேற எஸ்ஏல நம்ம மாத்தணும் இப்ப என்ன தெரியுமாங்க ஒரு எஸ்ஏ எழுதும் போது குழப்பிடக்கூடாது அவங்கள மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்க்கு இப்போ இன்னொரு பாயிண்ட் சொல்லுவேன் இன்னொரு எஸ்ஏ சொல்லுவேன் இஃப் யூ ரைட் இப்போ இதுல இப்போ டைவர்சிட்டி என்ன வேணும் சொல்லுங்க அது சொல்லுங்களா நீங்க சொல்லுங்க சோசியல் பொலிட்டிக்கல் எக்கனாமிக் இது சோசியாலஜி இது எக்கனாமிக்ஸ் இது பொலிட்டிக்கல் இது ஹிஸ்டரி கரெக்டா இல்லையா நான் சொல்றது ஏதாவது டைவர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ஏன் அப்படி சொல்றேன்னா எஸ்ஏவை சொல்லி தர முடியாது அதனாலதான் இந்த மாதிரி வந்து சொல்லிடுறாங்களே டைவர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் எழுதுங்க பிலாசபி எழுதுங்க ஏன் அவங்க அதை எழுதி காட்ட மாட்டாங்க அந்த எஸ்ஏவை எழுதி காட்டணும்ல நான் அதான் பாயிண்ட் இதை நான் எழுதி இப்போ இதை நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் நான் எழுதினேன் அதுக்கப்புறம் தான் நான் டீச் பண்றேன் புரியுதா ஏன் டைவர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் இப்போ பாயிண்ட் என்னன்னா இதை எப்படி லிங்க் பண்றோம்னு இருக்கு நெக்ஸ்ட் டாபிக்ல ஐ வில் டீச் தட் பட் என்னன்னா அதை நான் திருப்பி சொல்றேன் இது டைவர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்றவங்க எத்தனை டைவர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்னு அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க ஒரு எஸ்ஏ இருக்கணும் ஒரு இன்ட்ரோ இருக்கணும் ரைட் சோஷியல் எக்கனாமிக் பொலிட்டிக்கல் டெக்னாலஜிக்கல் சைக்கலாஜிக்கல் இண்டிவிஜுவல் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல எழுதுங்கன்றாங்க